இந்த இதமான காலை தென்றலில் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 28, 272 குறள், கூடா ஒழுக்கம். வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன்னஞ்சம் தானறி குற்றப்படின். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், ஒருவனுக்கு வான்போல் உயர்ந்த தவவேடம் என்ன பயணச் செய்யும்? தான் குற்றம் என்று அறிந்த அவன் கண்ணே தன் நெஞ்சு தாழும் ஆயின் என்கிறார். விளக்கமாகவும் சொல்கிறேன். அதாவது, குற்றமென அறிந்தும் அதனை மனமறியச் செய்வானானால் வானம்போல் உயர்ந்து அவன் புறத்தோற்றம் என்ன பயணச் செய்யும்? இதான் அந்த நான் சொன்ன ஏற்கனவே சாமியார்கள், போலிச்சாமியார் தவ வேடம் புரிந்து, அதுதான் அதையே தான் இதுவும் அந்த குறளும் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். அடுத்து அதிகாரம் 53, குறள் எண் 522. அதாவது, சுற்றம் தழார் விருப்பு அரா சுற்றம் இயையின் அறுப்பு அரா ஆக்கம் பலவும் தரும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், அன்பு அறாத சுற்றம் ஒருவருக்கு எய்துமாயின் அஃது அவருக்கு கிடைத்தல் அறாத செல்வங்கள் பலவற்றையும் கொடுக்கும் என்கிறார். சுருக்கமாக சொல்கிறேன். அன்பு மாறா சுற்றம் ஒருவனுக்கு வாய்க்குமாயின் அது மென்மேலும் வளரும் செல்வங்கள் பலவற்றை கொடுக்கும். அதான் அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பனும் நாடா சிறப்பு. அன்பினுடைய வெளிப்பாடு தான் அதாவது நட்புகளை உருவாக்குகிறது. அது அதே அதிகாரத்தில் வேறு அதிகாரத்தில் உள்ளது. இது அன்பு மாறா சுற்றம் ஒருவனுக்கு வாய்க்குமாயின் அது மென்மேலும் வளரும் செல்வங்கள் பலவற்றையும் கொடுக்கும் என்கிறார். அன்பு மாறா சுற்றம் இருக்கணும், சும்மா இருக்கந்தா நல்லா இருக்காது. அது உண்மையிலே அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு, 2000 ஆண்டுகளுக்கே தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால நான் எழுதுறத. அதுவும் இன்னும் சொல்கிறேன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அதாவது, நிலம் உழுகிறான் ஒரு விவசாயி, அப்போ அதை தாங்குகிறது. நிலம் தம்மை வெட்டும்போது தாங்குகிறது. அதுபோல இகழ்வாரையும் பொறுத்தல் தலையாய பண்பு என்கிறார். என்ன அருமையாக சொல்லியிருக்காரு பாருங்க. நிலம் எப்படி தாங்குது, அது மாதிரி நீனும் பொறுத்து கொள்க, அதுதான் தலையான பண்பு என்கிறார். அடுத்த குறளையும் சொல்கிறேன். புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலில் அறங்கூறும் ஆக்கம் தரும். ஒருவனை பற்றி இருக்கும் இடத்தில் அவனுடன் நேரடியாக பேசும்போது நன்றாக பேசிவிடுவது, அவன் போன பின்னாடி அவனை குற்றமாக பேசுவது, இதுதான் புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தல். அப்படி நீ இருப்பதை விட நீ சாவதே மேல் என்கிறார். எப்படின்னு பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்கள். அதாவது, என்னென்ன சொல்ல வேண்டுமோ அதெல்லாம் அற்புதமாக சொல்லிவிடுகிறார். அதாவது, உறங்குவது போடும், இன்னும் அடுத்த குறள், உறங்குவது போடும் சாக்காடு உறங்கி விழிப்பது போடும் பிறப்பு. பிறப்பு என்பது உறங்கி விழிப்பது போன்று, ஆனால் சாவு என்பது தூங்கி எழுந்த, சாவு என்பது உறங்கப் போவோம், உறங்குவது போல சாக்காடு அப்படிங்கிறார். உறங்கினவன் தான் எத்தனை பேர் நம்ம நாளிதழில் படிச்சிருக்கோம். அதுதான் அவர் அருமையாக சொல்லியிருக்கார். அது இன்றைக்கு நம்ம நாளிதழில் வருது. அவர் என்ன சொன்னாரோ, இப்போ என்ன செய்கிறோம், அதை நம்ம சாதாரணமாக நீர்க்குமிழி போன்றது, வாழ்க்கை நீர்க்குமிழி போன்றது என்கிறோம். அழுக்காறு, அடுத்து ஒரு குறள், எப்பவும் சொல்கிற குறள், அழுக்காறு அபா வெகுழி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இந்த 4 குலங்களும் அற்றவனே அறம் சார்ந்தவன், மற்றவன் அனைவரும், அந்த 4 குலங்களை உடைய அனைவருமே தீயினால் அழியப்படுவர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மாணவ செல்வங்களை இப்போ திறந்தோறும் ஒரு குறளை படித்து மகிழுங்கள். உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். நீங்கள் என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது நிச்சயமாக ஆகும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை பார்ப்போம். நாளை ஒரு குறள் பார்ப்போம்.